வணக்கம். இது டிடி ஃபார்ம்ஸ், கரட்டுப்பாளையம், பரமத்தி. இன்றைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நாட்டுக்கோழிகளின் வருமானம் ஒரு முக்கிய பங்குன்னே சொல்லலாங்க. விவசாயம் மட்டும் இல்லாமல் ஆடு மாடு வளர்க்குறவங்க கோழி வளர்த்தா கூடுதல் வருமானம் கிடைக்கும். பெரும்பாலும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் அதிகமாக கோழி வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது விவசாய பயிர்களை சேதம் செஞ்சுடுன்னு சிறிய அளவில் ஒரு 10 to 20 கோழி மட்டும்தான் வளர்ப்பாங்க. நம்ம பண்ணைக்காக ஆடு மாடு கொட்டகை, தீவனப்போரு, குப்பைமேடு, தண்ணி தொட்டின்னு எப்படியும் நம்ம 30 to 40 சென்ட் இதுக்காக பயன்படுத்துவோம். அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ஃபென்சிங் அமைச்சோம்னா கூடுதலாக கோழி வளர்க்கலாம். நார்மலாக 5 அடி உயரத்துக்கு நம்ம ஃபென்சிங் போட்டோம்னா கோழிகள் பறந்து போயிடும். 9 to 10 அடி ஹைட் இருக்கணும். அப்போ தான் கோழிகள் வெளியே போக முடியாது. 10 அடி ஹைட்டுக்கு நம்ம செயின் லிங்க் அமைக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் 5 அடி செயின் லிங்க் ஃபென்சிங் அமைக்கும்போது ஒரு பில்லர் விட்டு இன்னொரு பில்லர் ஹைட்டான பில்லராக அமைக்கிறோம். இந்த ஹைட்டான பில்லரில் பச்சை கம்பி, அதாவது எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பிவிசி கோட்டட் ஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பியில் நைலான் ஃபிஷிங் நெட்டு இல்லைன்னா கோழிக்குன்னு விற்கக்கூடிய நைலான் நெட்டை கட்டிடுறோம். இந்த நைலான் நெட்டையும் செயின் லிங்க்கையும் ரெண்டு சென்டரில் ஜாயிண்ட்டுக்கு ஒயர் டேக் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். செயின் லிங்க் ஃபென்ஸ் 5 அடி உயரமும் நைலான் ஃபென்ஸ் 4 அடி மட்டமும் இருக்கும்போது 9 அடி ஹைட்டுக்கு கோழினால் பறந்து வெளியே போக முடியாது. இதனால நமக்கு அதிகமான கோழிகள் குறைந்த இடத்துல வளர்க்க முடியும். கல் தூண் ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா, கல் தூண் 10 அடிக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சிமெண்ட் பில்லர் தேவையான ஹைட்டுக்கு ஆர்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். செயின் லிங்க் ஃபென்சிங் அமைக்கும்போது 3 லைனில் பார்ப்டு ஒயர், அதாவது முள்கம்பி அமைப்பாங்க. நம்ம மேலையும் கீழையும் மட்டும் முள்கம்பி அமைச்சிருக்கிறோம். சென்டரில் முள்கம்பி அமைக்கலை. ஏன்னா ஆடுகள் உரசிக்கிட்டு போகும்போது அதில் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 லைன் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபென்ஸுக்குள்ளே நம்மளால் தரமான கோழிகள் வளர்க்க முடியும்னா கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா ஆடு மாடு கூட வளரும்போது அதோட சாணம், குப்பைமேட்டில் இருக்கிற புழுவுன்னு மேய்ச்சல் முறையில் நம்மளால் வளர்க்க முடியும். ஆடு மாடுக்கு போடக்கூடிய பசுந்தீவனம், சோளத்தட்டுன்னு எல்லாமே இதுக்கும் கிடைக்கும். இந்த மெத்தடில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அக்கம் பக்கம் கோழிகள் போகாமல் மேய்ச்சல் முறையில் உங்களால் வளர்க்க முடியும். நம்ம இந்த ஃபென்ஸ் அமைக்கும்போது 2020 செப்டம்பரு. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 80 அடியும், நீளம் பார்த்தீங்கன்னா 220 அடியும். ஸோ மொத்தம் 600 அடியான இந்த ஃபென்ஸு அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 82,000 ஆயிருந்தது. இதோட அப்ராக்சிமேட் காஸ்ட் எல்லாமே தெளிவாக பின்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இதோட டோட்டல் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 40 சென்ட்டு. இதில் நீங்கள் 150லேருந்து 200 கோழிகள், அதாவது சிறு குஞ்சுலேருந்து பெரிய கோழி வரைக்கும் நீங்கள் 200 கோழிகள் வளர்க்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தீவனம் கொடுத்தீங்கன்னா இதில் வருமானங்கள் நல்லா ஈட்ட முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.